வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். மனிதகுலம் மீட்படைவதற்காக தேவ மகிமையை துறந்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து எளிய கோலத்தில் வாழ்ந்து இறைவனின் மகிமையை இழந்த மனிதனை மீட்டெடுத்து இறைவனோடு சேர்க்கும் உன்னத பணியை மேற்கொள்ள வந்து தன் இன்னுயிரை ஈந்து சிலுவையில் இரத்தம் சிந்தி மீட்படைய காரணமாக இருந்த ராஜாதி ராஜா, மேன்மை பொருந்திய உன்னத தலைவன் இயேசு அவர்களின் பிறந்த நாளான இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் எனது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும், ஏனைய நண்பர்களுக்கும், நட்புகளுக்கும், உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தாழ்த்தி உலக மக்கள் அனைவரின் மீட்புக்காக எளிமையாக பிறந்த எல்லையில்லா அன்பு கொண்ட தேவனின் பிறந்த நாள். தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் தன் பேச்சை மீறி தவறு இழைத்து தேவ சாயலை இழந்து பாவத்தையும் சாபத்தையும் அதன் பலனாக மரணத்தை சம்பாதித்து கொண்டான். இறைவனின் உறவை மனிதன் இழந்தான். தன்னுடைய படைப்பு வீணாக போவதை எண்ணி மனவேதனை அடைந்த இறைவன் மனிதனையோ மனித குலத்தையோ அப்படியே விட்டுவிட விரும்பாமல் பல்வேறு வழிகளில் அவனை மீட்க முயற்சி செய்தார். வழி விலகி போன மனிதன் மீண்டும் நல்வழிக்கு திரும்பவில்லை. பாவத்தில் உழன்று வாழ்ந்திடும் மனிதர்களின் பாவத்தை போக்க இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பிரிவினையை நீக்கி அவனை இறைவனிடம் சேர்க்க மனிதனாக பிறந்து புனிதனாக தன்னை ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மனித குல மீட்பிற்காக தனது இரத்தத்தை விலையாக சிந்தி தனது உயிரையும் ஈந்து இயேசு மரணத்தை சந்திக்க காரணம் அன்பு, அன்பு, அன்பு. தன்னை போல் பிறரையும் நேசிக்க அன்பு செலுத்த உரைத்து முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி இந்த உலகிற்கு வந்த தலைவனின் எளிய பிறப்பினை உலகம் கொண்டாடிடும் நாள் கிறிஸ்மஸ். பிறப்பையும் இறப்பையும் உலகமே கொண்டாடிடும் ஒரே உன்னத தலைவன் இயேசு கிறிஸ்து. உலகின் இரட்சகரான அவர் பிறப்பின் நோக்கம் சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து சகோதர சகோதரிகள் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை நற்செய்தியாக அறிவிக்கும் நன்னாளே கிறிஸ்மஸ். அதை விடுத்து இந்த உலகில் பணம், பதவி, புகழ் தேடி அலைபவர்களின் பின்னால் அணிவகுத்து தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற கள்ள போதகர்கள் அதிகம் உருவாகி குறி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பணம், உலக ஆசீர்வாதங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிரதானம். இயேசுவோ இரண்டாம் பட்சம்தான். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் மக்களை எப்படி ஏமாற்றி ஓட்டுக்களை பெறலாம் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் தான் கிறிஸ்மஸ் வந்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் கிறிஸ்தவர்களின் ஓட்டுக்களை பெறுவதற்காக ஆங்காங்கே சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகின்றனர். வழக்கமாக கொண்டாடும் முக்கிய கட்சிகள் கூட இன்னும் சிறப்பாக தொகுதிக்குள் இதுவரை கண்டுக்காமல் விடப்பட்ட சபைகளை தேடி பரிசு பொருட்களை வழங்கி வருகின்றன. ஆளும் கட்சி, எதிர்கட்சி உள்ளிட்ட புதிதாக முளைத்த கட்சிகள் கூட சமத்துவ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுகின்றன. ஆளுங்கட்சி மேடையில் அழைக்கப்பட்ட குருமார்களும் பாதிரியார்களும் ஊழியக்காரர்களும் தற்போதைய முதலமைச்சர் தான் அடுத்த முறையும் ஜெயிப்பார் என்றும், எதிர்க்கட்சி மேடையில் பங்கேற்கும் குருமார்கள் ஊழியக்காரர்களும் அந்த கட்சியின் தலைவர் ஜெயிப்பார் என்றும் ஆண்டவர் சொல்வதாக பொய்யாக சொல்கிறார்கள். புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் கொண்டாடிய சமத்துவ கிறிஸ்மஸ் விழா மேடையில் பேசிய ஒரு பெந்தகோஸ்து ஊழியரோ ஒருபடி மேலே போய் அந்த நடிகர் தான் அடுத்த முதலமைச்சர் என்றும் இனி தொடர்ந்து அவரே முதலமைச்சராக ஆட்சி செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னதாக சொல்கிறார். எந்த ஆவி இப்படி சொல்ல வைக்கிறது அவர்களை என்று உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்குமா?
அவர் சொல்வது தீர்க்க தரிசனமா அல்லது கள்ள தீர்க்க தரிசனமா என்று கூடவா புரியாது. ஏன் இந்த வேலை? யாரை ஏமாற்றுகிறார்கள் இந்த ஊழியக்காரர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இதுதானா? இப்படி ஆளாளுக்கு கிடைத்த மேடைகளில் எல்லாம் ஏறி இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி அவர் சொன்னதாக குறி சொல்லும் ஊழியக்காரர்களே சவுக்கு எடுத்துக்கொண்டு இயேசு வரமாட்டார் என்ற தைரியமா உங்களுக்கு? உங்களை பார்த்து இப்போது மக்கள் கேட்கிறார்கள், இயேசு யார் பக்கம், யாரை முதலமைச்சராக சொல்கிறார் என்று பதில் சொல்லுங்கள். ஒருவேளை மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. இயேசுவின் 2ஆம் வருகையின் போது அவர் கேள்வி கேட்பார். நிச்சயம் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்களை நம்பி வந்த ஆத்துமாக்களுக்காக. விசுவாசிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.